ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதன் பின் அப்படின்னு சொல்லுவோம், அதன் பிறகு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத தான் கற்றுக்க போகிறோம். அதே போல் அதை எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பயன்படுத்துறது அப்படின்றதையும் கற்றுக்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதன் பின், அதன் பிறகு, அதுக்கப்புறம் அப்படின்றத ரெண்டு விதமாக இங்கிலீஷில் சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட். ஆஃப்டர் தட் அப்படின்றது ரொம்ப கேஷுவலான ஒரு எக்ஸ்பிரஷன். அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு எக்ஸ்பிரஷன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர் ஆஃப்டர். ஸோ தேர் ஆஃப்டர் அப்படின்றது ஃபார்மலான ஒரு எக்ஸ்பிரஷன். அதாவது ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். இது ரிட்டன் இங்கிலீஷ்லையும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் கூட கம்பேர் பண்ணும்போது தேர் ஆஃப்டர் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் லெஸ் காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த ஆஃப்டர் தட்டையும் தேர் ஆஃப்டரையும் எப்படி வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம முதல்ல கற்றுக்கலாம். முதல்ல சிம்பிள் சென்டென்ஸ் பயன்படுத்துவோம். சிம்பிள் சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ், நாட் காம்பவுண்ட், நாட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, சிம்பிள் சென்டென்சஸ் பயன்படுத்துவோம். ப்ளஸ் ஆஃப்டர் தட் அப்படின்ற ஒரு லிங்கிங் எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கடுத்தது திரும்பவும் சிம்பிள் சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் ப்ளஸ் ஆஃப்டர் தட் ப்ளஸ் சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு த பேங்க் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? நான் பேங்க்குக்கு போனேன். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ இருக்குது, வென்ட்ன்ற வேர்ப் இருக்குது. ஐ வென்ட் டு த பேங்க்ன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ விசிட்டட் த மார்க்கெட். ஸோ ஐ விசிட்டட் த மார்க்கெட்ன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதனுடைய மீனிங் என்னது? ஐ வென்ட் டு த பேங்க், ஆஃப்டர் தட் ஐ விசிட்டட் த மார்க்கெட். அப்படின்னா நான் பேங்க்குக்கு போனேன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போனேன், இதான் அர்த்தம். ஸோ இந்த ஆஃப்டர் தட், தேர் ஆஃப்டர் அப்படின்ற இந்த லிங்கிங் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இதை பயன்படுத்தி பல்வேறு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் காலை உணவை முடித்தேன், அதன் பிறகு நான் வேலைக்கு சென்றேன். ஸோ இது போல் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நான் என்ன பண்ணுவேன், முதல்ல தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுப்பேன். நான் தமிழில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். பின்னர் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்றது உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். நான் காலை உணவை முடித்தேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றத ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லலாம். நான் வேலைக்கு சென்றேன் அப்படின்றத ஐ வென்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐ ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் தட் ஐ வென்ட் டு ஒர்க் அப்படின்னா நான் காலை உணவை முடித்தேன், அதன் பிறகு நான் வேலைக்கு சென்றேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், ஐ ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட், தேர் ஆஃப்டர் ஐ வென்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அவள் ப்ராஜெக்டை முடித்தாள், அதன் பிறகு அவள் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கொண்டாள். அவள் ப்ராஜெக்டை முடித்தாள் அப்படின்றத ஷி கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றத ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லலாம். அவள் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கொண்டாள் அப்படின்றத ஷி டுக் அ ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஷி கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், ஆஃப்டர் தட் ஷி டுக் அ ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஷி கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், தேர் ஆஃப்டர் ஷி டுக் அ ஷார்ட் பிரேக் அப்படியும் சொல்லலாம். நாங்கள் ஒரு படம் பார்த்தோம், அதன் பிறகு டின்னர் சாப்பிட்டோம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நாங்கள் ஒரு படம் பார்த்தோம் எப்படி சொல்லலாம்? வி வாட்ச்ட் அ மூவி. வி வாட்ச்ட் அ மூவி அப்படின்னா நாங்கள் ஒரு படம் பார்த்தோம். அதன் பிறகு அப்படின்றத ஆஃப்டர் தட். டின்னர் சாப்பிட்டோம் அப்படின்னா வி ஹேட் டின்னர், அவ்வளோதான். ஸோ வி வாட்ச்ட் அ மூவி, ஆஃப்டர் தட் வி ஹேட் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வி வாட்ச்ட் அ மூவி, தேர் ஆஃப்டர் வி ஹேட் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பில் கட்டினார், அதன் பிறகு அவர் உணவகத்தை விட்டு வெளியேறினார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவர் பில் கட்டினார் அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? ஹீ பேட் த பில் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றத ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லலாம். அவர் உணவகத்தை விட்டு வெளியேறினார் அப்படின்றத ஹீ லெஃப்ட் தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹீ பேட் த பில், ஆஃப்டர் தட் ஹீ லெஃப்ட் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹீ பேட் த பில், தேர் ஆஃப்டர் ஹி லெஃப்ட் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என் நண்பனுக்கு கால் பண்ணினேன், அதன் பிறகு நாங்கள் பூங்காவில் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ முதல்ல நான் என் நண்பனுக்கு கால் பண்ணினேன் அப்படின்றத ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு
அப்படின்றது ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் பூங்காவில் சந்தித்தோம் அப்படின்றத we met at the park அப்படின்னு சொல்லலாம். அப்போ I called my friend after that we met at the park அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா I called my friend thereafter we met at the park அப்படின்னு சொல்லலாம். அவன் அறையை சுத்தம் செய்தான், அதன் பிறகு அவன் சமையல் தொடங்கினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதல்ல அவன் அறையை சுத்தம் செய்தான் அப்படின்றத he cleaned the room அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றத after that அப்படின்னு சொல்லலாம். அவன் சமையல் தொடங்கினான் அப்படின்றத he started cooking அப்படின்னு சொல்லலாம். he cleaned the room, after that he started cooking. அல்லது he cleaned the room, thereafter he started cooking அப்படின்னு சொல்லலாம். அவள் ஆங்கிலம் பயிற்சி செய்தால், அதன் பிறகு குறிப்புகளை திருப்புதல் செய்தால். இங்கே குறிப்புகள் அப்படின்னும் போது நோட்ஸை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். திருப்புதல் அப்படின்னு சொல்லும் போது ரிவைஸ் பண்ணுறதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவள் ஆங்கிலம் பயிற்சி செய்தால் அப்படின்றது ஷி ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றது ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்புகளை திருப்புதல் செய்தால் யார் செஞ்சா அவ தான். அப்போ ஷி ரிவைஸ்ட் ஹர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷி ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ், ஆஃப்டர் தட் ஷி ரிவைஸ்ட் ஹர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஷி ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ், தேர் ஆஃப்டர் ஷி ரிவைஸ்ட் ஹர் நோட்ஸ் அப்படியும் சொல்லலாம். அவர் தனது படிப்பை முடித்தார், அதன் பிறகு சென்னை நகரில் வேலை செய்ய தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? முதல்ல அவர் தனது படிப்பை முடித்தார் அப்படின்றத he completed his studies அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றது after that அப்படின்னு சொல்லலாம். அவர் சென்னை நகரில் வேலை செய்ய தொடங்கினார் அப்படின்றது he started working in Chennai அப்படின்னு சொல்லலாம். he completed his studies and after that he started working in Chennai அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா he completed his studies and thereafter he started working in Chennai அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் மாலை 5 மணிக்கு முடிந்தது, அதன் பிறகு அனைவரும் அலுவலகத்தை விட்டு வெளியேறினர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் the meeting ended at 5 p.m. and after that everyone left the office அப்படின்னு சொல்லலாம். the meeting ended at 5 p.m. and after that everyone left the office அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா the meeting ended at 5 p.m. and thereafter everyone left the office அப்படின்னு சொல்லலாம். அவள் மேலாளராக அதாவது மேனேஜராக பதவி உயர்வு பெற்றால், அதன் பிறகு அவளுடைய பொறுப்புகள் அதிகரித்தன அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அவள் மேலாளராக பதவி உயர்வு பெற்றாள் அப்படின்றத she was promoted to manager அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றது and after that அப்படின்னு சொல்லலாம். அவளுடைய பொறுப்புகள் அதிகரித்தன. பொறுப்புகள் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதிகரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்க்ரீஸ். அப்போ அவளுடைய பொறுப்புகள் அதிகரித்தன அப்படின்றத her responsibilities increased அப்படின்னு சொல்லலாம். she was promoted to manager and after that her responsibilities increased அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா she was promoted to manager and thereafter her responsibilities increased அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் மீட்டிங்கில் கலந்து கொண்டோம், அதன் பிறகு நாங்கள் திட்டத்தை விவாதித்தோம். திட்டம் அப்படின்னா பிளான், விவாதிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன மீனிங்னா டிஸ்கஸ். அப்போ நாங்கள் மீட்டிங்கில் கலந்து கொண்டோம் அப்படின்றத we attended the meeting அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அப்படின்றத after that அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் திட்டத்தை விவாதித்தோம் அப்படின்றத we discussed the plan அப்படின்னு சொல்லலாம். we attended the meeting, after that we discussed the plan அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா we attended the meeting, thereafter we discussed the plan அப்படியும் சொல்லலாம். இப்போ கடைசியாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன் தமிழில். அது என்னதுன்னா, அவர் புத்தகத்தை வாசித்து முடித்தார், அதன் பிறகு அவர் ஒரு சம்மரி எழுதினார் அப்படின்றத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.